ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைன்கிராஃப்ட் எபிசோடு 1ல் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் 1 வீடியோவில் இவங்க 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே போல் உங்கள் கமெண்ட்டும் வரணுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போய் காதுகிட்ட வைங்க. ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டுலாம் கேட்கும். அது எந்த ஆப்பில் கிளியர் பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா நிறைய ஆப் தேடி பார்த்தேன், எதுவும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் சேனலோட பயோவில் கொடுத்து வச்சுருக்கேன். அதில் வேணால் நீங்கள் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க காய்ஸ். இல்லை ஆப் நேம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வில்லேஜை விட்டு போக போகிறோம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு வில்லேஜில் மொத்தம் எத்தனை வீடு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வில்லேஜில் இருக்கிறது மொத்தம் 5 வீடு. அதில் ஒன்று என் வீடு. சரி, வீடு எத்தனை இருந்தால் என்ன, வில்லேஜ் இருக்குது அப்படின்னு விட்டாலும் ஒரு வில்லேஜில் மொத்தம் எத்தனை வில்லேஜஸ் இருக்கலாம்? ஒரு 2-3 இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்று கூட இல்லை. நீங்கள் பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா 2 வில்லேஜ் இருந்திருப்பாங்க, 2 வில்லேஜஸ். அதில் ஒருத்தன் எங்கே போனான்னு எனக்கு தெரியல. சரி, இன்னொன்று வில்லேஜர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் நைட்டு அவன் பாட்டுக்கு அவன் பெட்டில் தூங்கிட்டு இருந்தான். அங்கே தெரியுதா லாங்கில் ஒரு வீடு, அந்த வீட்லேயே தான். அவன் வீட்டை சுற்றி ஒரு 4-5 ஜாம்பிஸ் அவனையே பார்த்துட்டு இருந்துச்சு. சரி, இவங்கெல்லாம் முடிக்கலான்னு நானும் போய் அடிக்கலான்னு போகிறப்ப தெரியாத கதவை திறந்து விட்டேன். ஜாம்பிஸ்லாம் போட்டு அவனை போலத்து அவனையே ஜாம்பிஸாக மாற்றிட்டான். இப்போது ஒரே ஆள் இல்லை, நான் மட்டும்தான் தன்னந்தனியாக வில்லேஜில் இருக்கேன். அது எனக்கு பிடிக்கல. அதனால் வேறு வில்லேஜுக்கு நம்ம போக போகிறோம் காய்ஸ். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த வீடு வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் கீழே முக்கால்வாசி பொருள் எடுத்துகிட்டு தான் போவேன். நான் எடுத்துகிட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். நான் இதோ வரேன். எல்லா பொருளையும் ஆட்டியை போட்டு வந்துடுறேன். வில்லேஜில் ஒரு பொருளையும் விடக்கூடாது. இப்போ நம்ம மொத்தத்தையும் எடுத்துடணும். வரேன் காய்ஸ். அவ்வளோதாங்க காய்ஸ், இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நைட்டு, அதனால் நம்ம தூங்கிட்டு காலையில் எழுந்து போக போகிறோம். எதில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு குதிரையை பிடிச்சி வச்சுட்டேன். இது வேகமாக போச்சுன்னா இதில் போவேன், இல்லைன்னா வேறு குதிரை 2 இருக்குது வெளியில், வில்லேஜஸை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதில் தான் போக போகிறோம். அதுக்கு நம்ம ஒன்று செய்யணும். குதிரையில் போகிறதுக்கு காய்ஸ், வரவையில் இந்த மாதிரி ஒரு போட்டை பார்த்தேன். இது உள்ளே ஏதாச்சும் செஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு தான் வீடியோ ஆன் பண்ணேன். இன்னும் நான் அதுவும் வில்லேஜ் கண்டுபிடிக்கல. இப்போ நம்ம அந்த கப்பல் உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏதாச்சும் டைமண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லை காய்ஸ். இதில் ஒரு பேப்பர் தான் இருக்குது. இதுலேயும் ஒன்றும் இல்லை காய்ஸ். இந்த கப்பல் வேஸ்ட்டு தான். நான் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு காய்ஸ். கூடிய சீக்கிரத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ். காய்ஸ், நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த வில்லேஜ் செட் ஆகாது. ஏன்னா இது பாலைவனம். இங்கேருந்து நம்ம குதிரையில் போக போகல, ஒட்டகத்தில் போக போகிறோம். நம்ம நினச்ச மாதிரியே ஒட்டகம் இருக்குது. இது நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மைன்கிராஃப்டை. காய்ஸ், நம்ம ஒட்டக சவாரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒட்டகம் குதிரையை விட ரொம்ப வேகமாகவே போகுது, தண்ணிலையும் ஸ்பீடாகவே போகுது. அதனால் இந்த ஒட்டகத்தை நம்ம இனிமேட்டு வளர்க்க போகிறோம். இப்போ ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். நல்ல ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ்.
காய்ஸ் நம்ம ரெண்டாவது வில்லேஜும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வில்லேஜும் நம்மளுக்கு செட் ஆகாது. இன்னொன்று வில்லேஜ் தான் நம்ம பார்க்கணும். கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ். காய்ஸ் லாஸ்ட்டாக ஒரு வழியில் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் இப்படி டல்லாக பேசிங்கிறேன்னா சரியான தூக்கம். இது எவ்வளோ பெரிய வில்லேஜுன்னு அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். இதோட வீடியோ முடியுது. இன்னும் இந்த 2 பேரட்டுன்னு பார்த்தீங்கன்னா வர வழியில் தான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே எந்த வில்லேஜும் நம்ம மாறுற மாதிரி இல்லை. ஏன்னா எவ்வளோ தொலைவு கடந்து வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். பார்த்தாலே மாட்டிக்கிட்டேன் காய்ஸ். சகுனமே அருமையாக இருக்குது வில்லேஜோட. வேறு எப்போச்சி கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ். இதோட சேவ் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறேன். இங்கிருந்தே அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ். அதுதான் வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அப்போ நான் நைட்டில் வீடியோ எடுத்துருந்ததுனால எனக்கு சரியான தூக்கம். அது நைட்டில் எதுனா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்குங்க. சரி எங்கடா நம்ம கூட இருந்த அந்த கேமல் கேட்டிங்கன்னா உள்ளே செத்துடுச்சு ஜாம்பினால். 2 பேரட்டை தந்தோம், 1 பேரட் தான் இருக்குது. சரி வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. சரி எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த வில்லேஜை கொள்ளையடிக்கணும். சரி கொள்ளையடிக்கிறது வீடியோவை போட்டு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் காய்ஸ். இந்த வில்லேஜாச்சும் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லைன்னா இங்கே தான் இருப்பேன். ஏன்னா இதுக்கு மேலே தேட நம்மளுக்கு தெம்பில்லை. ஏன்னா இதுக்கே 2 hours ஆச்சு. ஆனால் 5 minutes தான் வீடியோ. இங்கேயும் வந்துட்டாங்க ஜாம்பி பையன். ஒரு பெட்டை நம்பி அவங்கள நம்பி வளர்க்க முடியல காய்ஸ். நம்ம தூங்கிடலாம், இல்லைன்னா நம்மளை போட்டு தாக்கிடுவாங்க. ஏன்டா தூங்குறப்போ மட்டும் உயிர் எடுக்கிறீங்க? எங்கன்னா போங்க மேடம். கைஸ் நம்ம பாயிண்ட் வேறு செட் பண்ணல. செத்தனா அவ்வளோதான், எங்கேயோ போயிடுவோம். நம்ம தூங்கலனா கூட பரவாயில்ல, நைட்டு ஃபுல்லாக ஒரே வீட்லையாச்சும் இருக்கணும். இப்படியே இருக்கும் கைஸ். காலையில் ஆகிட்ட பிறகு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். கைஸ் இந்த பேரட் திடீர்னு கருப்பு கலர் ஆகிடுச்சு. என்னன்னு எனக்கே தெரியல. இது என்ன, எதுனா பக்கா இல்லை சரியாயிடுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். லைட் ப்ளூ கலரில் இருந்தது இப்போ பிளாக் கலரில் மாறிடுச்சு. காக்காவான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது கைஸ். மைண்ட் கிராஃப்டில் ஃபஸ்ட் ஆளாக நம்ம தான் காக்கா வளர்க்க போகிறோம். இங்கே செஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் கைஸ். இங்கே இருக்குது தான் அவ்வளோதான் கைஸ். ஒரு 5 வீடியோ என்னமோ தான் கைஸ் இருக்குது. இந்த வீட்டில் செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல இருக்கும். இங்கேயும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை கைஸ். இந்த மீட்லாம் உள்ள வச்சிடலாம். கைஸ் அதுக்கடுத்து நம்ம நெதருக்கு வேறு போனோம். நம்ம இப்படியே சுற்றிட்டு இருந்தோம்னா ஒன்றுத்தையும் பண்ண முடியாது மைண்ட் கிராஃப்டில். ஏற்கனவே பார்ட் 2 போட்டோம். இதுலேயும் நம்ம இன்னும் ஒரு வில்லேஜை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன போனால் நேற்றுக்கு நெதருக்கே போயிட்டு இருந்துருக்கணும். கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு வேறு கேம் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். நான் மைண்ட் கிராஃப்ட் மட்டும் இல்லை, நிறைய கேம் ப்ளே பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கேம் ஆடலான்ட்டு, அதையே போடலாம்.
கைஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஏஜ்னு எனக்கு தெரியல, உங்களோட ஏஜ் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எந்த ஏஜ் இருக்கு கைஸ், நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அந்த இடத்துல சைலண்ட்டாக பேசணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த வில்லேஜில் எதுவும் செஸ்ட்லாம் இல்லை கைஸ். இங்கே ஒரு செஸ்ட்டு கண்டுபிடிச்சேன், எப்பாச்சும் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்மக்கிட்ட காப்பரில் இருக்குது மொத்தம். ஒட்டகத்தை வேறு எங்கள் அழிச்சிட்டாங்க, எனக்கு சரியான வெறுப்பில் இருக்கிறேன். இதை கஷ்டப்பட்டு ஏறத்துக்கு வயலாக ரெடி பண்ணுங்க கைஸ், ஆனால் ஒட்டகத்தை காப்பாற்ற முடியல. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கு மேலே போட்டால் வெறுப்பாயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா போன வீடியோவே 19 நிமிஷம், அதிகமாக பார்க்கல அதை. இந்த வீடியோ அதனால தான் ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பிளானு. இது கிட்டத்தட்ட ஒரு 9-8 நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். சரி பாய் கைஸ், அடுத்த வீடியோ சீக்கிரம் வந்துடும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.